ஹாய், இன்றைய ஸ்பெஷல் நெத்திலி கருவாடு தொக்கு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 100 மில்லி கடலை ஊற்றிக்குவோம். 6 பொருள் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்குவோம். போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்குவோம். வெங்காயம் வதக்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ண தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு 3 பல்லி பூண்டை நச்சுக்குவோம். ஒன்று உரலை நச்சுக்குவோம், மிக்சியில் போடக்கூடாது. 3 பல்லி பூண்டை நச்சு போட்டுக்குவோம். போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா பச்சை வடை போகிற வரை வதக்கிற வரையும் நம்ம நெத்திலி கருவாடு எப்படி கழுவுங்கிறத விளக்கத்தை தெரிஞ்சுக்குவோம். இப்போ 1/4 கிலோ நெத்திலி கருவாடு எடுத்துக்குவோம். தலையும் வாழையும் கட் பண்ணிக்குவோம். இளம் சூடாக வெந்நீரை சூடு கட்டிக்குவோம். ஃபஸ்ட்டு பச்சை தண்ணி 2 வரை கழுவிக்குவோம். ஏன்னா உப்பு தண்ணி போகிற வரையும் நல்லா கழுவிக்குங்க. லைட்டாக வெந்நீரை ஊற்றி 5 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டு உள்ளே கருப்பாக இருக்கும் குடல், அதை சுத்தமாக எடுத்துருங்க. லைட்டாக கழுவுனீங்கன்னா நல்லா சுத்தமாகிடும். திருப்பி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்குங்க. தலையும் வாழையும் கையிலே கிள்ளி எடுத்துடலாம், எதுவும் அறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாவும் போட்டுக்குவோம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம். போட்டுவிட்டு மசாலாவை நல்லா கிண்டிக்குவோம். கிண்டிட்டு சிறிதளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா மசாலாவை பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்குவோம். தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த எண்ணெயிலே வறுத்து எடுக்கணும். நல்லா மசாலாவை இங்கிட்டு அங்கிட்டு காட்டிக்குவோம். மசாலா பக்கம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடை போட்டுக்குவோம். போட்டுவிட்டு லைட்டாக புரட்டணும். ரொம்ப அழுத்தி புரட்டினோம்னா முடிஞ்சிடும். பார்த்திங்களா எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. இந்த மாதிரி பெரிய நெத்திலி கருவாடை வாங்கிக்கோங்க, சின்னதை வாங்காதீங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி லைட்டாக தெளித்து விடுங்க, இதெல்லாம் லைட்டாக ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு நல்லா புரட்டி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. தண்ணியெலாம் வற்றிருச்சு. இதை பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சுடுது. பார்த்தீங்களா, இதுதான் பக்குவம். நீங்கள் சில பேர் புளிக்கிற தண்ணி அரைச்சி ஊற்றுவாங்க, வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டினா இதோட அப்படி வறுத்து சுக்கா வறுத்து எடுத்துடலாம். நெத்திலி கருவாடு தொக்கு ரெடியாகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.